வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? சரி, இன்று காலமும் நேரமும் என்ற தலைப்பில் சேர்த்தல் கணக்குகளை நாம பார்க்க போறோம். சரிங்களா? கால அளவை சேர்த்து கணக்கிடுங்க. சரி, இங்க பாருங்க, 6 நாள் 3 மணி சேர்த்தல் 4 நாள் 11 மணி. இது ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு நம்ம செய்யும் போது எப்பொழுதுமே நான் உங்களுக்கு சொன்ன விஷயம்தான், இடம் அறிந்து நம்ம இலக்கங்களை எழுத வேண்டும். அதாவது இடமதிப்புக்கு ஏற்ப. அப்படி இந்த காலமும் நேரமும் வரும்போது அது அந்தந்த இடங்களில் அந்தந்த இலக்கங்களை நம்ம எடுப்போம். 6 நாள் அப்படின்னா 6 நாள் எழுதணும். இங்க பிறகு 3 மணி, அதன் பிறகு அதோட சேர்க்க வேண்டியதா. ஓகே, 4 நாள், 6க்கு கீழே 4 நாள், இது 4 நாள்களை ஒன்றாக சேர்க்க வேண்டும். அது போல 11 மணி, 11 மணி, இந்த மணிகளை ஒன்றாக சேர்க்க வேண்டும். சரி, இது வழக்கம் போல இப்ப நம்ம சேர்த்தல் செய்யறோம். மணி அப்படி கீழே எழுதிடணும். எழுதின பிறகு 3 சேர்த்தல் 11 மணி 14 மணி. பிறகு 6 சேர்த்தல் 4 10, 10 நாள். இது நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய சேர்த்தல் கணக்கு. சரிங்களா? இதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இந்த மணியை நாம் சேர்க்கும் பொழுது இந்த மணியானது 24 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால இங்க நமக்கு எந்த ஒரு சிக்கலுமே கிடையாது. இந்த கணக்கு, இந்த விடையை நம்ம அப்படியே எழுதிடலாம். இது இன்னொரு சூழல் நடக்கும். அந்த சூழல் நம்ம பார்ப்போம். இன்னொரு சூழல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 6 நாள் 12 மணி சேர்த்தல் 4 நாள் 14 மணி. எப்படி வந்துச்சு? இப்ப நம்ம இதை செய்யறோம் பாருங்க. 6 நாள் 12 மணி, 4 நாள் 14 மணி. நாளை நாளோடு சேர்க்கின்றோம், மணியை மணியோடு சேர்க்கின்றோம். என்ன விடை கிடைக்கின்றது? 10 நாள் 26 மணி. 26 மணி, 26 மணி என்பது 24 விட அதிகம். சரிங்களா? ஒரு நாள் 24 மணி நேரம் தான். ஆக நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இந்த 26 இருக்குங்கள, இந்த 26 24 கழிக்க வேண்டும். கழிக்க வேண்டும். அதுல இருந்து வெளியாக்குறோம். வெளியாக்கணுமா, 2 மணி நமக்கு விடை கிடைக்கிறது. இப்ப இது என்ன செய்யணும்னா, இது 24 வெளியாக்கணும்னா 24 மணி என்பது ஒரு நாள். நம்ம வெளியாக்கின ஒரு நாளை கொண்டு இந்த நாளோடு சேர்த்துக் கொள்வது நமக்கு 11 நாள் கிடைக்கின்றது. புரியுதா மாணவர்களே? இங்க 26 மணி, அதாவது ஒரு நாளுக்கும் மேற்பட்டு போயிடுச்சு. 24 மணி நேரத்துக்கு மேற்பட்டு போயிட்டனால அந்த 24 மணி நேரத்தை இங்க இருந்து வெளியாக்கப்போம். இங்கிருந்து வெளியாக்கின்ற 24 மணி நேரம் என்பது ஒரு நாளுக்கு சமம் என்பதால் அந்த ஒரு நாளை கொண்டு இந்த நாளோடு சேர்க்கும் பொழுது அது 11 நாள் 2 மணியாக நமக்கு கிடைக்க பெறுகின்றது. சரியா மாணவர்களே? இது போலதான் நாளை மணி நேரத்துக்கு மாற்றுவது, வாரத்தை நாளோடு கூட்டுவது, மாதத்தை நாளோடு கூட்டுவது, வருடத்தை மாதத்தோடு கூட்டுவது வரும்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, ஒரு நாள் 24 மணி, ஒரு வாரம் 7 நாள், ஒரு மாதம் 30 அல்லது 31 நாள். அதே பிப்ரவரி மாதமாக இருந்தது என்றால் 28 நாள் வரும். சரியா? அது போல ஒரு வருடம் 12 மாதம். இந்த விஷயத்தை நம்ம கருத்தில் கொண்டு அந்த சேர்த்தல் செய்யும் பொழுது, இப்ப உதாரணத்திற்கு இங்க வருடமும் மாதமும் வந்துருச்சுனாக்கா, அந்த மாதம் 16 மாதம் அப்படி போச்சுனாக்கா 12 கழித்து 1 இங்கு சேர்த்து எழுத வேண்டும். உதாரணம் சொல்லிட்டேன். சரியா மாணவர்களே? இதற்கான பயிற்சியினை உங்களுக்கு கூகுள் வகுப்பில் நான் பதிவேற்றம் செய்துள்ளேன். கூகுள் பாரம் மூலமாக மாணவர்கள் இந்த காணொலியை பார்த்துவிட்டு அந்த கூகுள் பாரத்தில் உள்ள பயிற்சிகளை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.